ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு கிளாசி டெலிஷியஸ். இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் வச்சு ஒரு சூப்பரான குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் வானல் சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இந்த எண்ணெய் நல்லா காயட்டும். நிறைய பேருக்கு வெண்டைக்காய் பிடிக்காது. ஸோ அவங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இப்போது வெண்டைக்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ண வெண்டைக்காயை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு இந்த வெண்டைக்காய் நம்ம நல்லா வதக்கணும். எந்த அளவுக்குனா, இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக வெண்டைக்காய் சேர்த்துருக்கோம். இந்த வெண்டைக்காய் நல்லா சுருங்கி, அதாவது இதோட கலரெல்லாம் மாறி, இப்போது ஒரு வெண்டைக்காய் பெருசாக இருக்குன்னா அதோட பாதி சைஸ் அளவுக்கு, அதோட சைஸ் குறையிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். இப்போது இது நல்லா வதக்கிட்டே இருங்க. தீஞ்சிடக்கூடாது. தீஞ்சிட்டா உங்களுக்கு டேஸ்ட் மாறிடும். அதனால் தீயாமல் கொள்ளாமல் அழகாக இதோட சைஸ் குறையிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. இன்கேஸ் அவசரம் வேகமாக சமைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு சைடு வானலை இதை வதக்கிக்கிட்டு இன்னொரு சைடு நீங்கள் குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுத்து நம்ம குழம்பு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதை வதக்கி அதை தனியாக வச்சுக்கோங்க. அது நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு அந்த பாத்திரம் நல்லா சூடாகட்டும். சூடான உடனே இதில் நம்ம ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். எண்ணெய் இதுக்கு நிறைய தான் தேவைப்படும். முடிஞ்ச அளவுக்கு நிறைய எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் சேர்த்துட்டு இதில் நம்ம எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நல்ல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், சின்ன சீரகம் இருக்கும் இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கிறதுக்காக இதுக்கு உப்பு, அதையும் சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்தது இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஒரு ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நம்மளோட வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. ஸோ நம்ம இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம போடுற வெங்காயமும் தக்காளியும் தான் இந்த குழம்புக்கு திக்னஸ் கொடுக்க போகுது. ஸோ வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. அடுத்தது இது கூட நம்ம மசாலா பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அடுத்தது மல்லித்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இது எதுவும் இல்லை, குழம்பு மிளகாய் தூள் இருக்குன்னா அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அடுத்தது நம்ம இது கூட மெயினான இன்க்ரீடியன்ட் தயிர் சேர்த்துக்க போகிறோம். தயிர் நல்லா கெட்டியாக இருக்கிற தயிராக நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த தயிர் தான் சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது தயிர் இது கூட சேர்த்துட்டு நல்லா கை விடாமல் கலந்து விட்டுக்கோங்க. தயிரில் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்தால் கூட இந்த குழம்பு ஒரு மாதிரி பால் திரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க தயிர் சேர்க்கும்போது. இப்போது இந்த குழம்பு நல்லா கொதிக்கணும். இப்போது ஒரு மூடி போட்டு ஒன்று கொதிக்க வச்சுக்கோங்க. அப்படிலாம் இந்த அளவுக்கு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இப்போ சைடெல்லாம் பார்க்குறீங்கல்ல, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் நல்லா கொதிக்க விடணும். அது கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல வெண்டைக்காய், அது எல்லாத்தையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இது கூட வெந்தாலே போதும். நம்மளோட சூப்பரான வெண்டைக்காய் குழம்பு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ரெடி ஆகிடும். இதை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்கு கூடமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இப்போது இந்த குழம்பு ப்ளஸ் அப்பளம் இது மட்டும் வச்சு சாப்பிட்டிங்கனாலே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஈஸியாகவும் லஞ்ச் முடிஞ்சிடும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.